Hi everyone. So welcome to BB Online YouTube channel. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் PH3151 இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் ரெகுலேஷன் 2021 ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜான்வரி 2022. ஸோ இதுதான் ரெகுலேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர்ஸ். ஓகேங்களா. ஸோ 2 மார்க் ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம 16 மார்க்கு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டேர்ம்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜினா என்ன, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ கிளாஸ் டோரோட அகலம் 50 சென்டிமீட்டர் அப்படின்னா ஸோ ஹேண்டில் 20 சென்டிமீட்டர் ஃப்ரம் த எட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் ஃபோர்ஸ் ஆஃப் 5 நியூட்டன் இஸ் அப்ளைட் ஆன் த ஹேண்டில் அப்படின்னா ஸோ வாட் இஸ் த டார்க் ஈக்குவல் டு என்னது, ஸோ ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் அதுல இருந்து. அதுக்கப்புறமேட்டுக்கு ஸோ ரைட் 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் கேட்டிருக்கிறாங்க தேர்ட் ஒன். அண்ட் ஃபோர்த் ஒன் டிஃபைன் த டேர்ம்ஸ் ரேடியேஷன் ப்ரெஷர்ஸ், ஹவு டூ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஹாவ் மொமெண்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. ரேடியேஷன் ப்ரெஷர்னா என்னன்னு சொல்லிட்டு எழுதணும். அதுக்கப்புறமேட்டுக்கு மொமெண்டம் எப்படி இருக்கும், ஹவு டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஹாவ் மொமெண்டம். அண்ட் ஃபிஃப்த் ஒன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அண்ட் சிக்ஸ்த் ஒன் ஸ்பான்டேனியஸ் எமிஷன்னா என்ன, ஸ்டிமுலேட்டட் எமிஷன்னா என்ன அப்படின்னு சொல்லணும். ஸ்டிமுலேட்டட் எமிஷன் அப்படின்னா எக்ஸ்ட்ரலா ஒரு எனர்ஜியை கொடுத்து எமிஷனை எடுத்துட்டு வரணும், ஹையர் எனர்ஜிலேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரானை கொண்டு வரணும். ஸ்பான்டேனியஸ்னா அதுவாகவே ஹையர் எனர்ஜிலேருந்து லோயர் எனர்ஜிக்கு உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. அண்ட் செவன்த் ஒன் காம்ப்டன் எஃபெக்ட்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு ஜஸ்டிஃபை கேட்டிருக்கிறாங்க. இஸ் நாட் அப்சர்வபிள் இன் த விசிபிள் ரீஜியன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம், ஜஸ்டிஃபை. ஓகேவா. காம்ப்டன் எஃபெக்ட் இஸ் நாட் அப்சர்வபிள் இன் விசிபிள் ரீஜியன், ஸோ கண்ணால் பார்க்க முடியாது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க, ஜஸ்டிஃபை. அண்ட் எயித் ஒன் ஸோ நார்மலைசேஷன் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நார்மலைசேஷன் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ நார்மலைசேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் இன்டகரல் psi ஸ்டார் psi d tau is equal to 0 அப்படி இல்லைன்னா 1. 0னா பார்ட்டிகல் இஸ் நாட் ப்ரெசன்ட், 1னா பார்ட்டிகல் இஸ் ப்ரெசன்ட். ஓகேவா. ஸோ இதுதான் மீனிங் ஆஃப் நார்மலைசேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் குவாண்டம் டனலிங். அது எல்லாருக்கும் தெரியும். கிவ் ஏ நோட் ஆன் ஆரிஜின் ஆஃப் எனர்ஜி பேண்ட்ஸ். ஆரிஜின் ஆஃப் எனர்ஜி பேண்ட்ஸ்னா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 16 மார்க். இதில் ஃபர்ஸ்ட் யூனிட் ஓகே மெக்கானிக்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 11A என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ ஹவு த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ரிஜிட் பாடி அஃபெக்ட் த ரொட்டேஷனல் கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இது ஒரு கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின்ஸ் தான் இருக்குது, கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக நீங்கள் பதில் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் ஒன் கான்செப்ட் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மூமெண்டம் 16 மார்க். இது வெரி 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 ஈஸி, பட் ஆனால் 16 மார்க்கு கேட்டிருக்கிறாங்க. நம்ம அதுக்கு எழுதணும், ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எழுதணும், டீடைல் கான்செப்ட்ஸ் எல்லாமே வித் எக்ஸாம்பிள்ஸோட. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 12A ஓகேவா, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்ம் அதை கேட்டிருக்கிறாங்க. அண்ட் பிரீஃப்லி டிஸ்பிளைன் பிளேன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இன் வேக்யூம் அண்ட் கண்டிஷன் ஆன் த வேவ் ஃபீல்டு வேற கேட்டிருக்கிறாங்க. ஸோ இன்டெக்ரல் ஃபார்ம் எழுதணும், அதை முடிச்ச உடனே வேக்யூம் எழுதணும், பிளேன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேக்யூம் எழுதணும், அந்த கண்டிஷனையும் எழுதணும். கண்டிஷன் யாரும் எடுத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ நீங்கள் போய் புக்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அண்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஃப்ரம் ஏ நான் கண்டக்டிங் மீடியம். ஓகேவா. ஸோ இது T + R is equal to 1ன்னு ஆன்சர் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இட்ஸ் அ வெரி ஈஸி, பட் கொஞ்சம் லாங் கொஷின்ஸாக இருக்கும். அண்ட் 13A ஓகேவா. ஸோ டிஃப்ரென்ஸ் அனலாஜிஸ் பிட்வீன் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஆசிலேட்டிக்ஸ். இது அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் சவுண்டோட என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. ஸோ இது அவ்வளோ இல்லை. அதுக்கு பதிலாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செமிகண்டக்டர் டயோட் லேசர் கேட்டிருக்கிறாங்க. மென்ஷன் இட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அட்வான்டேஜ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எழுதணுங்க. ஓகேவா. செமிகண்டக்டரில் இதை 2 கேள்வி இருக்குது, ஒரு ஹோமோ ஜங்ஷன், ஒன்று ஹெட்ரோ ஜங்ஷன்ஸ். ஓகேவா. தெளிவாக கேட்கல, நீங்கள் ரெண்டுமே எழுதணும். ஓகேவா. ஸோ ரெண்டுமே எழுதினாதான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், செமிகண்டக்டர் எழுதணும், டயக்ராமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அட்வான்டேஜ் அண்ட் அப்ளிகேஷன்ஸும் நீங்கள் எழுதணும் இதில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 14A. ஸோ 14A பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்தாங்க வெரி ஈஸி, டிரைவ் ஷ்ராடின்ஜர் ஈக்குவேஷன் ஃபார் எ பார்ட்டிக்கல் இன் 3 டைமென்ஷனல் பாக்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஐகன் வேல்யூ ஐகன் ஃபங்க்ஷன் ஃபார் த சேமும் கேட்டிருக்கிறாங்க.
ஸோ இந்த ஐகன் வேல்யூ ஐகன் ஃபங்க்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸ்ல வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஐகன் வேல்யூ தான் எனர்ஜி வேல்யூ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை அவங்க சரியா கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஐகன் ஃபங்க்ஷன் தான் வேவ் ஃபங்க்ஷன் சொல்லியிருப்பாங்க, அதையும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதனால இந்த கேள்வி என்னன்னே தெரியாம அப்படியே விட்டுட்டு வந்துருவாங்க. ஓகேவா? இப்போ தெரிஞ்சுக்கோங்க, ஐகன் வேல்யூனா எனர்ஜி வேல்யூ, ஐகன் ஃபங்க்ஷன்னா வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் ப்ராபபிலிட்டி இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன்ஸ், இது இப்போதான் வந்திருக்குது, ரெகுலேஷன் 21ல நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அது மாடரேட் இம்பார்ட்டன்ட்ல தான் வரும் அது. அண்ட் 15A பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட்ஸ் ஆஃப் பேரியர் பெனட்ரேஷன் அண்ட் குவாண்டம் டன்னலிங் இன் டீடைல் வித் நெசசரி ஸ்கெட்ச் கேட்டிருக்கிறாங்க. ஓகே, பேரியர் பெனிட்ரேஷன்ஸ் அண்ட் குவாண்டம் டன்னலிங்ஸ். ஓகேவா? இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி பார்ட்டு தான். நீங்கள் ஒரே ஒரு டயக்ராம் வரைஞ்சி நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அண்ட் அப்படி கீழே வந்து 15Bல பார்த்தீங்க அப்படின்னா ரைட் எ பிரீஃப் நோட் ஆன் பிளாக்ஸ் தியரம் ஃபார் எ பார்ட்டிகல் இன் எ பீரியாடிக் பொட்டன்ஷியல் அண்ட் கிரானி-பென்னி மாடல். பிளாக்ஸ் தியரம் பற்றி கொஞ்சம் சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் கிரானி-பென்னி மாடலை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கொஷின் பேப்பர் இட்ஸ் வெரி 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 ஈஸி. ஓகேங்களா? ஸோ இதில் எதெல்லாம் நம்ம அட்டன் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 11Aல பார்த்தீங்க அப்படின்னா 11Bயை நம்ம அழகாக எழுதி மார்க் வாங்கியிருக்கலாம். ஸோ இப்போ 12ல கேட்டிங்க அப்படின்னா ஸோ 12B எழுதி அழகாக மார்க்கை வாங்கியிருக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் 12B எழுதிக்கலாம். இல்லை சார் அப்படின்னா நீங்கள் இன்டெகிரல் ஃபார்மேட் எழுதி பாதிக்கு பாதி மார்க்காக நீங்கள் வாங்கிட்டு போயிருக்கலாம். 13ல அன்டவுட். ஓகேவா? 13B தான் எல்லாருமே எழுதியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஐ ஹோப் எல்லாருமே அதான் எழுதிருப்பீங்க. ஏன்னா அதான் இருக்கிறதுல ஈஸி லேசர் உங்களுக்கு. அண்ட் 14A தான் நீங்கள் எழுதிருப்பீங்க. 14A தான் எழுதிருப்பீங்க. ஓகேவா? எல்லாருமே வந்து அந்த 3 டைமென்ஷனல் பாக்ஸ் வரைக்கும் தான் எழுதிருப்பீங்க. ஐகன் வேல்யூ ஐகன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு வந்து 12 மார்க் தான் தருவாங்க. ஓகேங்களா? 10 12 மார்க் தான் தருவாங்க. நீங்கள் இதையும் சேர்த்து எழுதினா உங்களுக்கு 16 மார்க் தந்துருவாங்க. அண்ட் 15ல ஆப்வியஸா ரெண்டுமே ஈஸி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தியரி பார்ட் அண்ட் செகண்ட் பி வந்து ஃபுல்லா வந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸோட இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஸோ 15B தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு. ஏன்னா ஈக்குவேஷன்ஸ் அண்ட் கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே இருக்குது, அதனால இது. ஸோ இதுதாங்க ஃபர்ஸ்ட் ரெகுலேஷனோட இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் கொஷின் பேப்பர். ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் கரண்ட் செமஸ்டரில் எழுதிங்க அப்படின்னா கொஷின் பேப்பர்ஸ் எப்பவுமே ஈஸியாக வரும். ஸோ அரியர் கொஷின் பேப்பர்ஸ் எழுதிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஷின் பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக தான் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதேமாரி இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸோட ஒவ்வொரு யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னோட சேனலை கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.